அதனுடைய ரத்தம் வந்து ஒரு படி எடுத்துட்டு ஆமா அண்ணா யானையினுடைய சாணம் எடுத்துக்கணும் பொண்ணுக்காக அம்மா பாடுப்பாங்க அந்த பொண்ணு மூச்சத்துக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அது மாதிரி செட்டுனா வச்சுக்க அந்த பொண்ணு மூத்திர உனக்கு எவ்வளவு தாங்க அவ்வளவு வச்சுக்கணும் நீ என்ன பண்ற ஒரு 3 மணிக்கு மேல முன்னாடி போயிடு ஒரு சட்டி உட்காந்து கண்ணா முடிங்க உங்க சித்தம் மூடு வந்து பாவாடைய தூக்கிட்டு சல 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 சலன்னு மேயும் எப்படி சல 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 அந்த பானையை முடிச்சா பிடிச்சுக்கோ அப்படியே உன்னால முடியலன்னா வச்சுக்க பானை வாரமா வச்சு பாயத்தை வந்து பிடிச்சுக்கோ போனோம் எத்தனை வந்தியா அது மட்டும் போட்டு காலையில வந்து அடி போன பொருள் இருக்கும் அதுல போட்டு உலக்கியால நங்கு 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 இடிக்கணும் அதே போல போட்டு கூடுதலாக உலக்கையை வச்சு இடிச்சா எப்படி சாப்பிடணும் காலையில எடுத்துக்கணும் அவளை நக்கணும் அவளை நக்கணும் மதியம் என்ன இவ்வளவு நக்கணும் நைட் ஆனா அவளை நக்கணும் எப்படி
ஆமா தம்பி நான் கொடுக்குற கயிறை கட்டினா என்னென்ன சண்டையே வராது தம்பி. நேற்று கூட உன் கொண்டாடிக்கிட்ட சண்டை போட்டு நீ பேசாம இருக்கிறன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் தம்பி. நான் கொடுக்குற மூணு மாதம் கயிறை கட்டினா என்னென்ன சண்டையே வராது எப்படின்னு கேட்கிறியா? தம்பி நான் கொடுக்கிற மூணு மணி கயிற்ற ஒரு மரத்துல ஒரு முனையை கட்டிடணும். ஒரு முனை ஒரு முனைய வந்து ஒரு மரத்து மேல கட்டிடணும். மறுமுனைய சேர கொண்டாந்து போட்டு அது மேல ஏறி நின்று கொண்டு மறுமுனைய கயித்துல கட்டிக்கணும். சேர கால வச்சு தள்ளிடணும். உடனே நீ தூக்கி தம்பி நான் அது மட்டுமா பச்சை குத்துவங்க என்னென்ன பச்சைலாம் குத்து தெரியுமா? கெண்ட பச்சை, கெடுத்து பச்சை, பூர பச்சை, எல்லா பச்சையும் குத்துவோம் தம்பி. போயிருக்கியா? அங்க ரமண மகரிஷி மண்டபத்துல நான் சாமியாருக்கு பச்சை குத்திட்டு வந்திருக்கேன் தம்பி. ஆமா தம்பி. தம்பி கஞ்சா அடிச்சு செத்துட்டாக்கா அது நான் பச்சை குத்தி செத்து போய் சொல்றேன் தம்பி. தம்பி இந்த காரப்பட்டுல இன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் கோயில் கூட்டாளியார் எல்லாருக்கும் குத்திருக்கேன் தம்பி. கிடைக்குமா தம்பி? மொளப்பா பண்ணுவா தம்பி.
அதனால வாங்க சொல்றாங்க. ஏன்டா பையா? உனக்கு குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆகுது. உங்க வீட்லயே வராது. உங்க அம்மாவுக்கும் வராது. பாட்டி ஒண்ணா எவ்வளோ போய் கேட்டு பாரு. பாட்டி சொல்லுமா? ஏன்னா திங்கி பாரு ஏன் கிடைக்காது? இங்கே போடு. தம்பி எந்த போட்டு குடிச்சாக்கா நான் வெயில் காலையில வளைந்து வந்துருக்கேன் போயிட்டு இருக்கோம். அதனால கை பொங்கி போயிடும் தம்பி. ஆமா தம்பி. அம்மாவுக்கு பவர் அதிகம். கை கை போடும். தம்பி உனக்கு பச்சை குத்துருமா? குத்துற. பச்சை ஒரு மருந்து சொல்றேன் தம்பி. நீ என்ன மருந்து கேக்குறியா? நேரா சந்தைக்கு போ. 5 கிலோ கத்திரிக்காய் வாங்கிக்கோ. ஆமா. 2 கிலோ பச்சை மிளகாய் வாங்கிக்கோ. 3 கிலோ மொச்சக்கொட்டை வாங்கிக்கோ. ஆமா. 2 கிலோ பச்சரிசி வாங்கிக்கோ. வீட்டுக்கு எடுத்துக்கோ. எல்லாம் ஒண்ணா போட்டு பொங்கி காலை மாலை இரவு 3 வேளையும் 2 நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டா சீக்கிரம் பட்டு போயிடும். தம்பி இது மட்டும் இல்லாம புளி சாப்பிடும் தம்பி. புளி சொல்லுங்க. யாராவது இருக்காங்களா? அப்படியா? அப்படியா?